பாஜக அதிமுக கூட்டணி ரெண்டு பேரும் சேர்ந்ததுல இருந்து ஒன்னும் செட் ஆகுற மாதிரி தெரியல. ஒரே மேடையில ஒரு ஒரு ப்ரோக்ராம் நடத்த மாட்டேங்கிறீங்க, ஒரு மீட்டிங் நடத்த மாட்டேங்கிறீங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாச்சும் ஒரு மேடை பேச்சுகள் ஆகட்டும், இல்ல மக்கள் கிட்ட ரீச் ஆகிறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்றீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை மற்ற கட்சிகள் எல்லாரும் ஸ்டில் பிஜேபி மேல கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அதிமுக மேல எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. அப்ப உங்க கூட்டணி திரும்பவும் உடையுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அளவுக்கு போகுது. சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது திடுதிப்புன சௌந்தரராஜன் இருக்காங்க, தமிழிசை இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பி விட்ட மாதிரி சன் நியூஸ்லயே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயம் ஒளிபரப்பாகப்படுது. சோ அதுல சொல்றாங்க, பிஜேபி மேலிட பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டியிடம் தமிழிசை இந்த விஷயத்த சொன்னதா ஒரு தகவல் அப்படின்னு. அப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமித்ஷா சொன்னாதான் கேட்கணும், அண்ணாமலை சொல்றதெல்லாம் ஏன் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாஜகவுல இருந்து முன்னாடியே வந்து அதிமுக கூட்டணி கட்சியில இருந்து அவங்க பிரிஞ்சு போறதுக்கு முக்கியமான காரணமே வந்து அண்ணாமலை தான். அண்ணாமலை மட்டும் ஒன்னும் பேசாம இருந்திருந்தாருன்னா இந்த அளவுக்கு ஒரு இஷ்யூ நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை அடிச்சு அவர்கிட்ட சொன்ன மாதிரி அந்த ஊடகங்கள் இதை வந்து வேற மாதிரி மடைமாற்றம் பண்ணிட்டாங்க. சோ இந்த விஷயம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை கிட்ட எல்லாரும் போய் கேட்கும் போது இவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. இங்க பாருங்க, ஆளுக்கு ஒரு ஒரு விஷயங்கள் பேசிட்டு இருக்கீங்க. பாஜகவுல உட்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாருமே உட்கட்சி சம்பவம் அப்படின்னும் போது உனக்கு ஒரு வேட்பாளர்கள் இருக்கும், எனக்கு ஒண்ணு இருக்கும், நாங்க எல்லாரும் பேசிக்கிற ஒரு விஷயம் தான். சோ இதை வந்து நாங்க எல்லாருக்கிட்டையுமே எடுத்துட்டு போயிட்டு சொல்றதோ இல்ல நாங்க வெளியில போய் பேசுறதோ அந்த முதல்ல ஒண்ணும் இல்லை. அண்ணாமலையும் நானும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான். நாங்க ரெண்டு பேரும் வந்து ஆளுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கோம். இதுல வந்து நீங்க தப்பா வேற மாதிரி ஊடகங்கள் மாத்துறது ஏன்? சன் நியூஸ் வந்து முழுக்க முழுக்க போய் தான் சொல்றாங்க, அவங்க சொல்றதெல்லாம் நம்பவே கூடாது, நான் எப்ப இப்பெல்லாம் பேசினேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கத்தையும் அவங்க கொடுத்திருக்காங்க. சோ இப்ப தெரிய வந்துருச்சு, பாஜகவுல புகைச்சல் ரொம்ப அதிக அளவுல இருந்துச்சுனாலும் தமிழிசை நான் சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த இஷ்யூ பத்தி? ஆனாலும் பாஜக கூட்டணியில அதிமுக இருக்காங்க, அதிமுக கூட்டணியில பாஜக இருக்காங்க. பட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. இது கரெக்டா இல்லையா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. அவங்க இன்னும் எந்த அளவுக்கு பொட்டன்ஷியலா வேலை பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்ற உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கத்தக்கது. நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.